யோவான் 11:40. இயேசு அவளை நோக்கி, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா என்று. விசுவாசத்தை குறித்து நம்ம தொடர்ந்து பார்த்துட்ருக்கோம். விசுவாசிக்கும் போது நீதிமானாய் மாறுகிறோம். நம்ம மொட்டை அடிக்கிறதுனாலையோ காது குத்துறதுனாலையோ நம்ம நீதிமானாய் மாறுறதில்லை. நம்முடைய பாவங்கள் நம்மை விட்டு சுத்திகரிக்கப்படுவதில்லை. நம்ம எப்போ தெய்வத்தை விசுவாசிக்கிறோமோ அப்போ நம் நீதிமானாக எண்ணப்படுகிறோம். அல்லேலூயா. அப்போ விசுவாசத்திற்கு ஒரு வல்லமை உண்டு. அது என்னன்னா, அந்த விசுவாசம் நம்மை நீதிமானாய் மாற்றுகிறது. அல்லேலூயா. தேவன் அவரை விசுவாசிக்கிறதற்கு நமக்கு ஒரு இருதயத்தை எல்லாருக்கும் கொடுத்துருக்கிறார். இந்த திருச்சபைக்குள்ளே உட்கார்ந்துருக்கவங்களுக்கு மாத்திரம் இல்லை, வெளியில் உள்ளவர்களுக்கு எல்லாருக்குமே கடவுளை விசுவாசிக்கிற ஒரு இருதயத்தை எல்லா மனுஷனுக்குள்ளேயும் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஆனால் எல்லாரும் அதை அப்பியாசப்படுத்துவதில்லை. ஆமென். அல்லேலூயா. எதையோ விசுவாசிக்கிறாங்க, எதன் மேலேயோ நம்பிக்கை வைக்கிறாங்க. ஆனால் ஒரு படைக்கப்பட்டவரின் மேல் விசுவாசத்தை வைக்க வேண்டும் என்பதை அநேகர் புரிந்து கொள்வதில்லை. ஆனால் நமக்கு கர்த்தர் அந்த கிருபையை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. இன்றைக்கு நம்ம ஒரு புதிய கோணத்தில் இந்த விசுவாசத்துடைய மறுபகுதியை நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கு என் செய்தியின் தலைப்பு அந்தரங்கத்தில் வளர்கிற விசுவாசம், faith that grown in secret. மத்தேயு 6:6. நீயோ ஜெபம் பண்ணும்போது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாய் உனக்கு பலன் அளிப்பார். ஹல்லேலூயா. நம்ம ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் தெய்வனோடு இருக்கிற ஒரு அந்தரங்கம் இருக்கணும். இந்த உலகத்தில் வெற்றி உள்ள வாழ்க்கை வாழ்கிற விசுவாசம் அந்த இடத்தில் தான் வளர்கிறது. ஹல்லேலூயா. இந்த விசுவாசம் அந்தரங்கத்தில் வளர்கிறதுனால் அந்தரங்கத்தில் தேவனோடு கூட ஒரு உறவில் நம்ம இருக்க வேண்டியது ரொம்ப அவசியம். எல்லாரும் சேர்ந்து ஜெபம் பண்ணலாம், எல்லாரும் சேர்ந்து ஊழியத்துக்கு போகிறதா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நல்லா போய் ஒரு கிராமத்தில் சண்டே ஸ்கூல் எடுக்கிறது அதெல்லாம் வேணும், அதெல்லாம் நல்லது தான். ஆனால் தேவனோட அந்தரங்க உறவு, பூட்டப்பட்ட அறைக்குள் இருக்கிற ஒரு உறவு, யாருடைய டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல், எந்த மொபைல் ஃபோனுடைய டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் அந்தரங்கத்தில் கர்த்தரை நோக்கி பார்க்குற ஒரு வாரத்தில் ஒரு 5 மணி நேரமாவது அப்படி இருக்கணும். அல்லேலூயா. எப்படி சொல்லுங்க? ஒரு வாரத்தில் குறைஞ்சது 5 மணி நேரமாவது யார்கிட்டையும் பேசாமல் ஆண்டவர்கிட்ட மாத்திரம் பேசுகிற ஒரு அனுபவம் இருக்கணும். அந்தரங்க அறையில் இருக்கிறது ரொம்ப சென்சிட்டிவான ஒரு விஷயம். அந்தரங்கத்தில் தேவனோடு இருக்கிற உறவில் இருக்கிற அந்த உறவில் இருக்கிற அந்த மனுஷனுக்கு ஆண்டவர் எந்த இடத்துல துக்கப்படுத்துவார்ன்ற ரகசியம் தெரியும். அதுதான் விசுவாசம் வளருது. அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம ஏன் விசுவாசத்தில் வளர மாட்டேங்கிறோம்? அந்த அந்தரங்க உறவு இல்லை. உன்னை பிடிக்கிறதற்காக, உன்னை அவருடைய வழிகளில் திருப்புவதற்காக, உன்னை கொண்டு வந்து அவருடைய பாதத்தில் உட்கார வைக்கிறதற்காக, அந்த உறவில் கொண்டு வர்றதுக்காக ஆண்டவர் சில கடினமான பாதைகள் வழியாய் நம்மை நடத்துகிறார். அந்த உறவில் நம்மளை கொண்டு வர்றதற்காக அவர் ரொம்ப ஆசையாக நம்மோடு கூட அவர் போராடுகிறார். நீ விரும்புகிறையோ விரும்பலையோ, உனக்கு அதுல ஆசை இருக்கோ இல்லையோ, நீ அவர் கையை பிடிச்ச நாள் முதல் அந்த அந்தரங்க உறவுக்குள்ள உன்னை கொண்டு வருவதற்காய் சில காரியங்களை உன் வாழ்க்கையில் அவர் அனுமதிச்சுக்கிட்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. கையை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, நான் வந்துடுறேன்ப்பா. சொல்லுங்க எல்லாரும், நான் வந்துடுறேன். ஹல்லேலூயா. வாழ்க்கையை அழிச்சிடாத. உன் அந்தரங்க மொபைலோட இருக்கக்கூடாது. உன் அந்தரங்க ஏதாவது அந்தரங்க உறவோடு இருக்கக்கூடாது. உன் அந்தரங்கம் யார்ட்டையாவது கவலையை கொட்டுகிற நேரமாகவே இருக்கக்கூடாது. உன் அந்தரங்கம் பூட்டப்பட்ட அறைக்குள்ள உன் நேசருடைய மார்பில் சாய்ந்து இருக்கணும். ஹல்லேலூயா. விசுவாசம் அப்போ தான் வளரும். அப்போ தோணும், நான் எத்தனை காலம் இந்த வாடகை வீட்டில் இருக்க போகிறேன், எத்தனை காலம் இப்படி சபிக்கப்பட்ட இடத்துல இருக்க போகிறேன். நான் அந்தரங்கத்தில் உட்காரும்போது கர்த்தர் எனக்கு வெளிப்பாட்டை தருவார். ஹல்லேலூயா.
ஏசாயா அதை அழகாக சொல்கிறான் பாருங்களேன். ஏன் அந்தரங்கத்தில் ஆண்டவர் நம்மளை கொண்டு போகிறார். ஒரு ரகசியத்தை உங்களுக்கு நான் காட்டி கொடுத்து உங்களுக்காக ஜெபித்து நான் முடிக்க விரும்புகிறேன். ஏசாயா எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம் 26ஆம் அதிகாரத்தின் 20ஆம் வசனம் வாசிங்க. என் ஜனமே, நீ போய் உன் அறைகளுக்குள்ளே பிரவேசித்து உன் கதவுகளை பூட்டிக் கொண்டு சினம் கடந்து போகும் மட்டும் கொஞ்ச நேரம் ஒளித்துக்கொள். ஹல்லேலூயா. நல்ல கையை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். நீ அறைக்குள்ள இருக்கிற நேரம் என்ன கடந்து போகுது? யாருடைய சினம்? தேவனுடைய சினம், பிசாசுடைய சினம். இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்க போய் அறை வீட்டை பூட்டிட்டு ஒரு ஆடை அடிச்சு ஈசோப்பில் அதை கலந்து சாப்பிடுங்க. சுட்டு சாப்பிடணும், சமைத்து சாப்பிடக்கூடாது. கசப்பான கீரையோட சேர்ந்து சாப்பிடணும். பொழுது விடுகிற மட்டும் அந்த இறைச்சியில ஒரு துண்டாகிலும் என்ன பண்ணக்கூடாது, இருக்கக்கூடாது. அந்த இறைச்சியினுடைய எலும்புகள் முறிக்கப்படக்கூடாது. அடிக்கப்பட்டவுடன் அதனுடைய இரத்தத்தை எடுத்து நிழற்காலிலே பூசி வீட்டை பூட்டி உள்ளே பஸ்காவை அனுசரிக்க வேண்டும். அல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, பூட்டப்பட்ட கதவுக்கு பின்னாடி ஜெபிக்கலைன்னா அது வெளியில் விழுந்த விதை. ஆமென். அல்லேலூயா. பூட்டப்பட்ட அறைக்குள்ள ஜெபிக்கலைன்னா நீங்கள் ஜெபிக்கிறீங்க, வண்டியில் போகும்போது ஜெபம் பண்ணுவீங்க, அதெல்லாம் நல்லது தான். நடந்து ஜெபம் பண்ணுங்க மாடியில், நல்லது தான். எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு கண்ணையே திறக்காமல் ஒரு அறை, இருண்டு போய் கிடக்கிற அறைக்குள்ள, அது மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள முழங்காலில் நிற்கிறோம் பாருங்க, அது ரொம்ப 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 விலையேறப்பட்ட நேரம். சினம் தணியணும்னா நீ எங்கேயோ உன்னை தூக்கிட்டு போகிற ஒரு பெரிய சங்கார தூதன் வந்துக்கிட்டு இருக்கான். உன்னை தூக்கிக்கிட்டு போகிற சங்கார தூதன் வருகிறான். உனக்கு எதிராக சதி திட்டங்கள் செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது. உனக்கு எதிராக பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. உன்னை எப்படி அழிக்கலாம், இவன் கொழுப்பை அடக்கணும், இவனை தாழ்த்தினாதான் இவன் பெருமை அடங்கினாதான் இவன் சரியாவான் திட்டம் தீட்டுறாங்க. இந்த சங்கார தூதனுக்கு தப்பிக்கணும் அப்படின்னா சினம் தணிகிற வரை பூட்டப்பட்ட வீட்டுக்குள்ள உட்காரணும். எப்பெல்லாம் என் இருதயம் கதவை பூட்டிட்டு உள்ள உட்காரணும்னு என் மனசுக்குள்ள ஒரு ஆசை வருதோ, அப்பெல்லாம் ஏதோ ஒரு சினம் கடந்து போக போகுதுன்னு அர்த்தம். ஆவிது அறைக்குள்ள இருக்கிற வரைக்கும் பாதுகாப்பு. வாழ்க்கணைக்கு வரக்கூடாது. அவன் வாழ்க்கை தொலைஞ்சு போச்சு. வாழ்க்கணைக்கு வந்தான், பிசாசு காத்துட்டு இருந்தாங்க. அறைக்குள்ள இருக்கிற வரைக்கும் பாதுகாப்பு. சினம் கடந்து போகிற வரைக்கும் அறைக்குள்ள இருக்கணும். சினம் கடந்து போகாத போது நீ பால்கனியில் நின்னாலே பிரச்சனை. நீ அறைக்குள்ள உட்காராததுனால தான் அநேக ஆசீர்வாதம் உனக்கு கிடைக்காம போச்சு, தட்டிட்டு போயிடுச்சு. நல்ல மேகம் திரண்டு வந்துச்சு, மழை பெய்யறது மாதிரி. ஆனால் ஆசீர்வாதமான மழை என் பையில. நீ அந்தரங்கத்தில் உட்காராம தேவையில்லாத இடத்துல உட்கார்ந்து கதை பேசிக்கிட்டு இருந்த, எதை செய்யக்கூடாதோ எங்க இருக்கக்கூடாதோ அங்க இருந்த. நீ உள்ள இருந்தா நனைஞ்சிருப்ப, உன்னை கர்த்தர் நினைச்சிருப்பாரு. ஹல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு நான் சொல்றது? நல்லா கவனிங்க. சினம் கடந்து போக மட்டும் எங்க இருக்கணும்? அறைக்குள்ள இருக்கும். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்தில் 9ஆம் வசனத்திலிருந்து 37ஆம் வசனம் வரைக்கும் ஒரு சம்பவம் நடக்குது. எலிசா சூனோமுக்கு போயிருக்கும்போது அங்கே இருந்த 8ஆம் வசனம், கனம் பொருந்திய ஒரு ஸ்திரீ அவனை போஜனம் பண்ண வருந்தி கேட்டுக்கொண்டார். அப்படியே அவன் பயணப்பட்டு வரும்போதெல்லாம் போஜனம் பண்ணும்படி அங்கே வந்து தங்குவான். ஒரு கனம் பொருந்திய ஸ்திரீ அப்படின்னா அந்த ஊரில் அவள் ரொம்ப பணக்காரி, லேண்ட்லார்ட். அவங்க நிறைய நிலம்லாம் இருக்குது, தென்னந்தோப்பு, திராட்சை தோட்டம் எல்லாம் நிறைய அவங்களுக்கு உண்டு, சொத்து எல்லாம் உண்டு. பண்ணையாரோட மனைவி. ஆமென். ஹல்லேலூயா. ஆனால் அவன் நல்ல இருதயம் படித்தவ. அவன் இருதயம் ரொம்ப நல்ல இருதயம். அதனால் ஒரு நாள் எலிசாவை வருந்தி கூப்பிட்டா வீட்டுக்கு. எங்கள் வீட்டில் எல்லா ஆசீர்வாதமும் இருக்குது, ஆனால் கர்த்தருடைய ஊழியக்கார வீட்டுக்குள்ளே வந்தால் எனக்கு சில ஆசீர்வாதம் தடைப்பட்டு இருக்கிறத ஆண்டவர் தருவார், நான் விசுவாசிக்கிறேன்னு சொல்லி அவளை கூப்பிட்டார். ஆனால்
எலிசாட்ட போய் அவள் ஒரு வாரத்தையும் தன்னுடைய தேவை என்ன என்பதை அவள் என்ன பண்ணவே இல்லை, சொல்லவே இல்லை. அல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, எல்லார்ட்டையும் நம்ம தேவையை புலம்புறோன்னா சொற்களின் மிகுதியாகுது. அல்லேலூயா. எல்லார்ட்டையும் போய் எனக்கு இந்த கஷ்டம் அந்த கஷ்டம், என்ன அவங்க அப்படி பேசிட்டாங்க இவங்க இப்படி பேசிட்டாங்கன்னு சும்மா பேசிக்கிட்டே இருக்கிறோம் அப்படின்னா சொற்களின் மிகுதி ஆகுது. வசனம் சொல்லுது, சொற்களின் மிகுதியினால் பாவம் இல்லாமல் போகாது. 2 பேர்கிட்ட உங்க கஷ்டத்தை சொல்லணும். ஒன்று தெய்வத்திடத்தில், இன்னொன்று அது கணவனாக இருந்தால் மனைவிட்ட சொல்லலாம், மனைவியாக இருந்தால் கணவன்கிட்ட சொல்லிடலாம். அதோடு நிறுத்திக்கிட்டுறது ரொம்ப நல்லது. ஆமென். அல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, அளப்புனா போயிடும். அல்லேலூயா. இவளை பார்த்தீங்களா, எவ்வளோ ஞானம். அவளுக்கு கர்ப்பம் அடைக்கப்பட்டிருக்கு, அவளுக்கு குழந்தை இல்லை. ஆனால் அவள் வீட்டில் போகிறப்பெல்லாம் வந்து தங்குறான் எலிசா. இந்த எலிசாவுக்கு அவளுக்கு என்ன தேவைன்னே தெரியல. அல்லேலூயா. நீங்கள் அந்த அதிகாரத்தை படித்து பார்த்தீங்கன்னா தெரியும். நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. நான் ஏன் உங்களை அந்தரங்கத்துக்கு வர சொல்கிறேன், அளப்புறது நிற்கும். இவன் வீட்டுக்கு வர்றார் எலிசா. ஆனால் பாருங்க, அழகாக இருக்கும் பாருங்க. 13ஆம் வசனம் பாருங்க. அவன் கேயாசியை பார்த்து, அசிஸ்டன்ட் பாஸ்டரை பார்த்து அவன் கேட்குறான், இதோ இப்படிப்பட்ட சகல சலக்கரணையோடும் எங்களை விசாரித்து வருகிறாயே, உனக்கு நான் என்ன செய்ய வேண்டும்? ராஜாவினிடத்திலாவது சேனாதிபதியினிடத்திலாவது உனக்காக நான் பேச வேண்டிய காரியம் உண்டோ என்று அவளை கேள் என்றான். அல்லேலூயா. அதற்கு அவன், என் ஜனத்தின் நடுவே நான் சுகமாய் குடியிருக்கிறேன் என்றாள். அல்லேலூயா. அவள்கிட்ட கேட்குறான், கவனிங்க. எலிசா கேட்குறான், உனக்கு நான் தான் ரெக்கமெண்டேஷன் பண்ணணுமா ராஜாட்ட? ஏன்னா இவர் ராஜசபையில் தீர்க்கதரிசி, யோர்தானை பிளந்தவர். எலிசாவுடைய சால்வையை எடுத்து முறுக்கி, எலியாவுடைய சால்வையை முறுக்கி அடிச்ச உடனே என்ன பிரிஞ்சிச்சு? அதெல்லாம் ஊருக்கு தெரியாமல் இருக்குமா? நான் பேசவா சேனாதிபதி ஏதாவது சொல்ல? அவன் சொல்கிறான், நோ தேங்க்ஸ். ஆமென். அல்லேலூயா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நோ தேங்க்ஸ். ஏன் இன்னைக்கு ஆண்டவரோட அந்தரங்கத்தில் உன்னோட சேர முடியல? நான் திரும்ப 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 ரிப்பீட் பண்றேன், உனக்கு கதை சொல்ல ஆள் இருக்கு. என் கதையெல்லாம் சொல்றதுக்கு என் நாத்தனார் இருக்காங்க பாஸ்டர், அவங்க தான் எனக்கு கதையெல்லாம் கேட்பாங்க. தீர்க்க தரிசனமாக சொல்கிறேன், எழுதி வச்சுங்க. நீங்கள் யார்கிட்ட கதை சொல்கிறீங்களோ அவங்க சீக்கிரமாக உங்கள் மேலே காரி துப்புவாங்க. இவள்கிட்ட வந்து கேட்குறாரு எலியா, உனக்கு நான் என்ன செய்யணும்? இவளுக்கு ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை இருந்துச்சு. என்ன தெரியுமா? என் தேவை என்னன்னு அவருக்கு தெரியும். அதனால தான் இந்த ஸ்திரீயுடைய வீட்டில் ஊழியக்காரன் தங்குறதுக்கு கர்த்தர் அந்த பர்மிஷன் கொடுத்துருந்தார். அல்லேலூயா. சில பேர்கிட்ட பழக நமக்கு பர்மிஷன் கொடுக்க மாட்டார், சில பேர்கிட்ட பழக பர்மிஷன் கொடுப்பார். ஏன்னா அவருக்கு தெரியும், அவர் முகத்தை பார்க்குறவர் கிடையாது, அவர் நம்முடைய அந்தரங்கங்களை பார்க்கிற தெய்வம். புரிகிறவங்களாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். என்னன்னாலும் நமக்கு ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை இருக்கு. என்ன தெரியுமா? எனக்கு என்ன தேவைன்றது அவருக்கு தெரியும். அல்லேலூயா. புரிகிறவங்களாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். எனக்கு என்ன தேவைன்னு அவருக்கு தெரியும், அவர் செய்வார். எல்லாத்தையும் அறிந்திருக்கிறார். அவ்வளோ பெரிய கடலுக்குள்ளே இருக்கிற எல்லா மச்சமும் அவருக்கு பேர் சொல்லி தெரியுமா? ஆமென். அல்லேலூயா. நம்ம தலையில் எத்தனை மயிர் இருக்குன்னு எல்லாருக்கும் அவருக்கு தெரியுமா? ஆமென். இப்போ ஏன் தலையில் உள்ள முடி எவ்வளோ இருக்குன்னு எனக்கே தெரியாது. ஆனால் இங்கே உட்காந்துருக்க அத்தனை பேர் இன்றைக்கி ஆராதனையில் யாரெல்லாம் உலகம் முழுவதும் அட்டன் பண்ணுறாங்களோ அத்தனை பேர் தலையில் இருக்கிற முடியும் அவர் என்ன பண்ணியிருக்கிறாராம்? எண்ணி வச்சிருக்கிறாரு. அல்லேலூயா. இன்னொன்று சொல்கிறாரு, உன்னை தொடரவன் என் கண்மணியை. அப்போ எத்தனை பேர் டெய்லி அவர் கண்மணியை தொடறாங்க? நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அப்போ நமக்குள்ள ஒரு அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை. நம்ம யார்கிட்ட போய் பரிதாபம்லாம் தேடக்கூடாது. பிரதர் எனக்காக ஜெபம் பண்ணிக்கொள்ளுங்கள். எதுக்கு சிஸ்டர்? இங்கே வாங்க, நீங்கள் ஃப்ரீயாக இருக்கிறீங்களா? நான் ஃப்ரீயாலாம் இல்லை சிஸ்டர். ஃப்ரீயாக இருக்கீங்களா என்ன அர்த்தம்னா, நீங்கள் ஃப்ரீயாக காசு கொடுத்தவங்கள வாங்கணுமா இல்லை சும்மாவே அவங்கள வாங்கலாமான்னு அர்த்தம். நல்லா கவனிங்க. இவன் சொல்லலையே, தேவ ஊழியக்காரன் கூப்பிட்டு கேட்குறான், உனக்கு நான் என்ன செய்யணும்? ராஜாட்ட சொல்லணுமா இல்லை யார்ட்டாவது சொல்லணுமா? ஏதாவது செய்யணுமா? அவன் சொல்கிறான், எவ்வளோ அழகாக சொல்கிற பாருங்க, என் ஜனத்தின் நடுவே நான் சுகமாய் குடியிருக்கிறேன் என்றார். அல்லேலூயா. சும்மாவா இருக்கிறா?
சுகமாக இருக்கிறா? பிள்ளை இல்லை, சொத்து இருக்கு. செத்தா இவ்வளவு சொத்தை யார் ஆள போகிறானே தெரியாது. தினந்தோறும் கணவனும் மனைவி வீட்டில் அழுவாங்க, அறைக்குள்ளே அழுவாங்க. ஹல்லேலூயா. ஆனால் இவ காரியத்தை எலிசாட்டை கொண்டு போகிறதுக்கு அங்கே ஆண்டவர் ஒரு மீடியேட்டர் ஆண்டவர் யூஸ் பண்ணார். அவன் தான் யார்? கேயாசி. பக்கத்தில் உள்ள அப்பா சொல்லுங்கள், நீ ஆண்டவரை சார்ந்து வாழுகிறவளா இருந்தேன்னா, நீ அவரை மாத்திரம் விசுவாசிக்கிறவளா இருந்தேன்னா உனக்காக யாரையாவது எழுப்புவார். உன் காரியத்தை கொண்டு போக யாரையாவது எழுப்புவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் சொல்கிறேன், உன் காரியத்தை நடத்துகிறதற்காக யாரையாவது ஒரு ஆள் ஆண்டவர் எழுப்புவார். உனக்காக நிற்கிறதற்கு யாரையாகிலும் ஆண்டவர் எழுப்புவார். அந்த காலம் வரும், அந்த வசந்த காலம் வரும்போது உனக்கு உதவி செய்கிற ஒரு கேயாசியை ஆண்டவர் கொண்டு வருவார். அதுவரை உன் நம்பிக்கை மேலே மாத்திரம்தான் இருக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மேலே மாத்திரம்தான் இருக்கணும். கேயாசி சொல்கிறான் எலிசாட்ட, அவளுக்கு செய்ய வேண்டியது என்னென்று கேயாசி அவன் கேட்டதற்கு அவன், அவளுக்கு பிள்ளை இல்லை, அவள் புருஷனும் பெரிய வயது உள்ளவன் என்றான். அப்பொழுது அவன், அவளை கூப்பிடு என்றான். அவளை கூப்பிட்ட போது அவள் வந்து வாசற்படியிலே நின்றாள். ஹல்லேலூயா. எவ்வளோ அருமையான ஒரு பெண் இல்லை? அவள் வீட்டுக்குள்ளே வரல, எங்கே நிற்கிறாளாம்? ஊழியக்காரனுடைய அறைக்குள்ளே வரல, எங்கே நிற்கிறா? வாசற்படி. 16. அப்பொழுது அவன், ஒரு பிராண உற்பத்தி காலத்திலே ஒரு குமாரனை அணைத்து கொண்டிருப்பாய் என்றான். அதற்கு அவர்கள், அவள் ஏது? தேவனுடைய மனுஷனாகிய நான் ஆண்டவனே, உமது அடியாளுக்கு அபத்தம் சொல்ல வேண்டாம் என்றாள். ஹல்லேலூயா. அந்த ஸ்திரீ, அண்டர்லைன் பண்ணுங்க, அந்த ஸ்திரீ கற்பந்தரிக்கிறதுக்கு காரணம் என்ன? அவன் புருஷன் வயசானவனா. கற்பந்தரிக்கிறதுக்கு காரணம் என்ன? கர்த்தருடைய தாசனாகிய எலிசா சொன்ன ஒரு வார்த்தை. அல்லேலூயா, அல்லேலூயா. நான் அதோட பிரசங்கத்தை முடிச்சுட்டு போக முடியாது. வார்த்தை போய் எந்த நிலத்தில் விழுந்தா அது 30, 60, 100 பலன் கொடுக்கும்? நல்ல நிலம். அல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நல்ல நிலமாக இருந்ததுனால கர்த்தரை மாத்திரம் சார்ந்திருக்க படித்தவ என்பதனால விதை விழுந்த உடனே முளைச்சிச்சு. அல்லேலூயா. புரிகிறவங்களாம் ஒரு இல்லையா சொல்லுங்கள் பார்ப்போம். சொன்ன வார்த்தை உள்ளே போன உடனே அவள் கர்ப்பவதியானா. வார்த்தையினால் பைபிளில் கர்ப்பவதியானவர் 2 பேர். பழைய ஏற்பாட்டில் இந்த சுனமிய ஸ்திரீ, புதிய ஏற்பாட்டில் யார்? மரியா. ரொம்ப பரிசுத்தாவின் ஒரு அழகாக ஒரு வார்த்தை அங்கே சேர்க்கிறா. உடனே அடுத்த வசனத்தில் அவள் என்ன பண்ணாலும் கற்பந்தரித்தாள். அந்த ஸ்திரீ கற்பந்தரித்தாள். பக்கத்தில் உள்ள பார்த்து சொல்லுங்க, கர்த்தருடைய வார்த்தை அவரை நம்பி இருக்கிறவங்க மேலே விழுந்தா போதும், விழுந்தா போதும். அவங்க கண்ணை பார்த்து சொல்லுங்க, விழுந்தா போதும், விழுந்தா போதும். அது முளைக்கும், அது முளைக்கும், அது முளைக்கும். கர்த்தருடைய வார்த்தை விழுந்தா போதும், அது முளைக்கும். இப்போ கர்த்தர் உனக்கு சொல்லுகிறார், மனுஷனை நம்பாம அவரை நம்பி இருக்கிற உனக்காய் கர்த்தர் திறக்க முடியாத சூழ்நிலைகளால் அடைப்பட்டிருக்கிற வாசல்களை அவர் நின்று திறப்பார். சூழ்நிலை என்ன? அவனுக்கு வயசாயிடுச்சு, இனி அவர்களுக்கு பிள்ளை தேவையில்லை, சொத்தை எவனாவது ஆளட்டும், வாழ்க்கையில விரக்தி. ஆனால் அவர் நினைச்சாரு, அவர் நினைச்சாரு இவளை வாழ வைக்கணும்னு நினைச்சாரு, இவளுக்கு ஒரு சந்ததியை கொடுக்கணும்னு நினைச்சாரு, அவள் நினைச்சாரு, அவர் நினைச்சதை சொன்னாரு, அவன் வாழ்க்கப்பட்டா. ஹல்லேலூயா. எல்லாரையும் பார்த்து நான் சொல்றேன், கர்த்தர் உங்க மேல தம்முடைய ஆசீர்வாதத்தை பொழிய பண்ணுவார். ஹல்லேலூயா. சோத்திரம். ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். அடுத்த 5 மாதம் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் விதைகளை முளைக்க செய்வார், விளைகளை முதைக்க செய்வார். ஒரே ஒன்று மேலே தான் நம்பிக்கை இருக்கணும். ஒரு ஆப்ஷனும் நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. அவர் மாத்திரம்தான் செய்யணும். சொல்லுங்கள், அவர் மாத்திரம்தான் செய்யணும். கையை உயர்த்தி சொல்லுங்கள், அவர் மாத்திரம்தான் செய்யணும். இப்போ எல்லாம் நல்லா போயிட்டு இருந்துச்சு. 18ஆம் வசனம் பாருங்கள். அந்த பிள்ளை வளர்ந்தான், ஒரு ஆண் பிள்ளை. திடீர்னு ஒரு நாள் அவங்க அப்பாட்ட போய் சொல்கிறான், என் தலை நோகிறது. 19ஆம் வசனம், என் தலை நோகிறதுனா வலிக்குது, என் தலை வலிக்குது, என் தலை வலிக்குதுன்னு சொல்கிறான். அவங்க அம்மாட்ட போய் விடுறான்னு அப்பா சொல்கிறாரு. வீட்டுக்கு போனால பிள்ளை செத்து போச்சு. ஹல்லேலூயா. யார் கொடுத்தது? யார் கொடுத்தது? தேவன்.
இப்போ என்னாச்சு? புள்ள செத்து போச்சு. வியாதியோடு இருக்கல, செத்தே போச்சு. ஆமே. ஒரு ரகசியத்தை உங்களுக்கு சொல்லித்தரட்டா? யார் அவரை நம்புகிறார்களோ அவர்களுக்கு ஆண்டவர் சோதனைகளின் மேல் சோதனைகளை கொடுக்கிறது. ஏன்னா அவர்களை கொண்டு தான் கர்த்தர் சரித்திரத்தில் சில காரியங்களை எழுத போகிறார். அல்லேலூயா. ஒரு நார்மலான பர்சனை ஆண்டவர் சீண்டவே மாட்டார். ஒரு தாவீதுக்கு தான் கோலியாத். சவுலுக்கு யாரு? தாவீது. தாவீதுக்கு யாரு? கோலியாத். அல்லேலூயா. சவுலுக்கு யாரு? தன்னை விட சின்னவன். தாவீதுக்கு அஜெண்டா என்ன? தன்னை விட பெரியவன். அல்லேலூயா. சவுல் மேற்கொள்ளுகிற காரியத்தை எல்லாராலும் மேற்கொள்ள முடியும். தாவீது மேற்கொள்ளுகிற காரியத்தை தாவீதால் மாத்திரம்தான் மேற்கொள்ள முடியும். புரியுதா உங்களுக்கு? உங்களுக்கு மேல ஒரு பிரச்சனை, உங்க சக்திக்கு மேல சில காரியத்தை நீங்க அனுபவிக்கிறீங்க அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு காலையில் நான் சொல்றேன், கர்த்தர் உங்களை பலசாலியா ஏதோ ஒரு அரண்மனைக்கு நேரா உங்களை நடத்திக்கிட்டு இருக்கிறாரு. ஹல்லேலூயா. எல்லா மனுஷனுக்கு வர்ற பிரச்சனை தான் உங்களுக்கு வருதுன்னா அதை பத்தி நீங்க ஒன்றும் நினைக்க வேண்டியதில்லை. யாருக்கும் வராத பிரச்சனை எல்லாம் எனக்கு வருது பாஸ்டர். நான் அந்தரங்கத்தில் தான் நிற்கிறேன், எனக்கு அவர் மாத்திரம்தான். ஆனால் யாருக்கும் வராத பிரச்சனை, எல்லாருக்கும் சால்வ் ஆகிற பிரச்சனை எனக்கு சால்வ் ஆகவே மாட்டேங்குது. நான் தினந்தோறும் கடினமான பாதையில் நடக்கிறேன் அப்படின்னு சொன்னால், நீ தாவீது. உன் கைகளை யுத்தத்துக்கு அவர் படித்து வைக்கிறார். பயப்படாத, பயப்படாத, தைரியமா நில்லு. ஆண்டவரை பிடிச்சுக்கோ. சில பேர் போயிடுவாங்க, நீ பிடிச்சுக்கோ. ஹல்லேலூயா. பிள்ளை செத்து போச்சு. இந்த பிள்ளை செத்து போனதான் சூப்பரான ஒரு காரியம் நடக்குது. நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். எப்போவுமே இந்த சகோதரியை குறித்து படிக்கும்போது நான் ஆச்சரியப்படுவேன். பிள்ளைய வீட்டுக்கு கொண்டு வந்துட்டாங்க. பிள்ளை என்ன பண்ணிடுச்சு? செத்து போயிடுச்சு. நேராக பிள்ளையை தூக்கிட்டு போய் எங்கே வைக்கிறா? மனுஷன் வந்தால், தேவனுடைய மனுஷன் வந்தால் எங்கே தங்குவானோ அந்த கட்டில் மேலே கொண்டு போய் போடுறா. அல்லேலூயா. என்ன விசுவாசம்! இப்போ கூட டாக்டருக்கு ஃபோன் பண்ணல பார்த்தீங்களா? ஏன் நான் சொல்லவா? அவள் விசுவாசம் 100% அறைக்குள் அவள் தேடுகிற தேவனை நோக்கி இருந்துச்சு. யாருக்கும் ஃபோன் பண்ணல. என்ன மனுஷி இவ! புள்ள செத்து போச்சியா? 101க்கு என்ன பண்ணணும்? 108க்கு ஃபோன் பண்ணியிருக்கணும். இல்லை, ஏதாவது ஒன்று பண்ணணும், மாறல் அடிக்கணும், 4 பேரை கூப்பிடணும். உணர்ச்சி இருந்தால் அப்படி தான் செய்யணும். உணர்ச்சியே இல்லாதவங்க கூட அதான் செய்வான். இவ கூலாக பிள்ளையை தூக்குறா. செத்து போன பணத்தை தூக்கி நடு வீட்டிலேருந்து எங்கே கொண்டு போகிறா? இப்போ மேல் மாடியில் போய் ஊழியக்காரன் வந்தால் தங்குற அந்த 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 பெட்டு மேலே அவன் படுக்கிற அந்த கட்டில் மேலே பிள்ளையை போட்டுட்டு மெதுவாக இறங்கி கீழே வர்றா. கீழே வந்து புருஷன்கிட்ட சொல்லி அனுப்ப சொல்கிறா, நான் தேவனுடைய மனுஷனை பார்க்கணும், கழுதைக்கு சேனை வச்சு கொண்டு வர சொல்லு. உடனே புருஷன் கேட்குறான், இன்னைக்கு அமாவாசை இல்லையே, இன்னைக்கு பௌர்ணமி இல்லையே, அமாவாசைனா ஃபாஸ்டிங் ப்ரேயர் போவ, ஓய்வு நாளில் ஃபாஸ்டிங் ப்ரேயர் போவ, சர்ச்சுக்கு போவ, இன்னைக்கு எதுவுமே இல்லை, எதுக்கு நீ சர்ச்சுக்கு போற? ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்லை. என்ன மனுஷி இவ! ஆமென், ஹல்லேலூயா. என்ன மனுஷி இவ! என்ன விசுவாசம்! ரத்தம் உறைஞ்சு போதுங்க. என்ன விசுவாசம்! புள்ள செத்து போச்சு. கிழட்டு வயசுல ஒரு புள்ள பிறந்துச்சு. தலைவலிக்குதுன்னு சொல்லிச்சு. 4 நாள் படுத்து 1 மாசம் படுத்து தூங்கி செத்து இருந்தா பரவாயில்ல. தலைவலிக்குதுன்னு சொன்னான். விளையாடிக்கிட்டு இருந்தான். தலைவலிக்குதுன்னு சொன்னான். பிள்ளைய கொண்டு வீட்டில் விட்டான். தலைவலிக்குதுன்னு சொன்னான். செத்து விழுந்தான். அந்த ஸ்திரீ அசையவே இல்லையே. பிள்ளைய தூக்குறா. கூலா கண்கள்ல இருந்து கண்ணீர் வடியும். கண்ணீர் பாயாமலாம் இருந்திருக்கும். சிரிச்சுக்கிட்டே வாத்துக்கிட்டு போயிருப்பா. கொண்டு போய் அந்த படுக்கையின் மேலே போட்டு பார்க்குற, உயிரோட எலும்புதானு, எலும்பலை, அப்படியே கிடக்கு. அந்த அந்த படுக்கையில் போட்டால் உயிரோட எலும்பிடுன்னு பார்த்தா. விசுவாசத்தை பார்த்தீங்களா? அந்த விசுவாசத்தை பார்த்தீங்களா? அதுதான் ரொம்ப முக்கியம். டாக்டரை கூப்பிடல, பக்கத்தில் உள்ளவங்களை கூப்பிடல, நெஞ்ச அமுக்கி பார்க்கல, 4 பேரை கூட்டு ஒப்பாரி வைக்கல. புருஷனுக்கு ஆள் அனுப்புறா. எவ்வளவு ஞானமாக பேசுகிற பாருங்க. புள்ள செத்து போச்சு, எலிசாவை கூட்டிகிட்டு வர நான் போகிறேன். நான் ஏன் அவன்கிட்ட சொல்லணும்? அவன் எனக்கு புள்ள கொடுத்துருந்தா நான் அவன்கிட்ட சொல்லணும். எனக்கு புள்ள கொடுத்தது அவர் இல்லை, நான் அவர்கிட்ட தானே சொல்லணும். அவன்கிட்ட சொன்னால் என்ன செய்ய போகிறோம்?
கழுதையில் ஏறி உட்காந்து யார்கிட்டையும் பேசலையாம். நேராக தேவதாசன் இருக்கிற இடத்தை நோக்கி போயிட்டுருக்கான். எலிசா இருக்கிற இடத்தை நோக்கி போயிட்டுருக்கான். போகிற வழியில் யார்கிட்டையும் அவன் என்ன பண்ணலையா, பேசலை. அல்லேலூயா. பக்கத்தில் அப்பா சொல்லுங்கள், அதுதாங்க விசுவாசம். சும்மா பேசிக்கிட்டே இருந்தால் விசுவாசம் போயிடும். ஃபோனில் பேசிக்கிட்டு இருந்த விசுவாசம் போயிடும். நாத்தனார் வீட்டில் போய் உட்காந்து ஊரில் போய் ஒரு 3 நாளாக உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தால் விசுவாசம் போயிடும். அறையில் இருக்கணும். எங்கே இருக்கணும்? அறையில் இருக்கணும். பேசணும்னு வாயை திறந்தால் யார்கிட்ட மாத்திரம்தான் பேசணும். தாக்கி ஒன்று அடித்து நவுத்திட்டு இருக்கிறாரு, அவர்கிட்ட பேசணும். அவர்கிட்ட மாத்திரம் பேசணும். நீர் என்ன கொன்று போட்டாலும் நீர் எனக்கு பதில் சொல்லும், நீர் எனக்கு பதில் சொல்லும். இவன் பாரத பார்க்குறான். அங்கே தூரத்துலேருந்து எலிசா அதை பார்க்குறான். கேயாசியை கூப்பிடுறான், அவனுடைய அசிஸ்டண்ட்டை கூப்பிடுறான். கவனிங்க, ஐயோ எதுவுமே சொல்லாமல் இவன் வர்றாளே. அவள் வரத்தை பார்த்தா ஏதோ பிரச்சனை, தேவன் இடத்துல மறைச்சிட்டாரு. நீ நேராக போ. கேயாசி நேராக போய், அம்மா என்ன ஆச்சு, ஏன் இப்படி பதட்டமாக வர்றீங்க, பாஸ்டர் கேட்குறாரு. ஒன்றும் பேசல. யார் விசுவாசம் அவர் மேலே மாத்திரம் இருக்கோ அவங்க பாஸ்டர்கிட்ட கூட பேச மாட்டாங்க. அவங்க பாஸ்டர்கிட்ட கூட எதையும் சொல்ல மாட்டாங்க. ஒன்று செஞ்சுட்டே இருப்பாங்க. அண்டர் கிரவுண்டு வேலை பார்க்க மாட்டாங்க. அப்பாவை நோக்கி பார்ப்பாங்க. எலிசாட்ட வந்து சொல்கிறா, பிள்ளை எனக்கு அபத்தம் சொல்ல வேணான்னு அப்பவே சொன்னனே, நானா பிள்ளை கேட்டேன், நீர் தானே எனக்கு பிள்ளைய கொடுப்பேன்னு ஆசீர்வதித்தீரு, நீர் ஆசீர்வதித்தீர், நான் கற்பம் அடைஞ்ச, தேவன் கொடுத்தாரு, இப்போ அந்த பிள்ளை செத்து போச்சு. ஒரு அழகான வார்த்தை எலிசா சொல்கிறான், ஆசிங்க அதை. பர்வதத்தில் இருக்கிற தேவனுடைய மனுஷனிடத்தில் வந்து அவன் காலை பிடித்து கொண்டாள். 27 வசனம். அப்பொழுது கேயாசி அவளை விலக்கிவிட வந்தான். தேவனுடைய மனுஷன் அவளை தடுக்காதே. ஹல்லேலூயா. யார் காலை பிடிச்சா? எலிசாவுடைய, தேவனுடைய மனுஷனாக எலிசாவுடைய காலை பிடித்தான். கேயாசி உடனே தட்டி விடுறான். சொல்கிறான், தட்டாத. ஒரு அழகான வார்த்தை சொல்கிறான் பாருங்க, அவள் ஆத்துமா துக்கமாக இருக்கிறது, கர்த்தர் அதை எனக்கு அறிவியாமல் மறைத்து வைத்தார். ஹல்லேலூயா. சில விஷயத்தை கர்த்தர் மறைச்சு வச்சிருப்பாரு. அது நமக்கு தெரியணும்னா மறைச்சு வச்சிருக்கிற இடத்துக்கு நம்ம போகணும். ஹல்லேலூயா. எங்கே வச்சு மறைச்சு வச்சிருக்கிறாரோ அங்கே போனாதான் அது தெரியும். ஹல்லேலூயா. எங்கே கொண்டு போய் மறைச்சு வச்சிருக்கிறாரோ அந்த இடத்துக்கு நம்ம போய் அங்கே போய் உட்காரணும். அங்கே போய் அவர் காலை பிடிக்கணும். சும்மா உட்காந்து கதை பேசிட்டு இருந்தால் காரியம் நடக்காது. ஹல்லேலூயா. எனக்கு ஏன் இந்த சோதனைகள், எனக்கு ஏன் இந்த வேதனைகள், ஏன் எனக்கு இந்த கடினமான பாதைகள், யார்கிட்டையும் உட்காந்து புலம்பாத. அவர் காலப்புடி, அவர் காலப்புடி சொல்லி தருவார், சொல்லி தருவார். இப்போ எலிசா என்ன செய்கிறார் பாருங்க. அப்பொழுது அவன் கேயாசியை பார்த்து, உன் இடையை கட்டிக்கொண்டு என் தடியை உன் கையில் பிடித்து கொண்டு வழியில் ஒருவனை சந்தித்தாலும் அவனை வினவாமல், உன்னை ஒருவன் வினவினாலும் அவனுக்கு மறுமொழி சொல்லாமலும் போய் என் தடியை அந்த பிள்ளையின் முகத்தில். 30ஆம் வசனம் அண்டர்லைன் பண்ணணும். எல்லோரும் 30ஆம் வசனத்தை அண்டர்லைன் பண்ணணும். வீட்டில் போய் வாசிக்கணும். பிள்ளையின் தாயோ நான் உம்மை விடுவதில்லை. வலது கையை உயர்த்து ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, நீர் மாத்திரம் எனக்கு அற்புதம் செய்யணும். கையை உயர்த்துங்க, கையை உயர்த்துங்க. இந்த பெண் எவ்வளவு தைரியசாலி, தைரியம் பிடிச்சவ பாருங்க. கேயாசிய சொல்லி அனுப்புகிறான். எலிசா சொல்லி அனுப்புகிறான் கேயாசிய. அன்னைக்கு அண்ணாளுடைய சம்பவம் ஞாபகத்துக்கு வருதா? ஏதோ ஒரு பிள்ளை கொடுத்தா பரவாயில்லன்னு ஆண்டவர்கிட்ட ஜெபிக்காம அந்த பிடிவாதம், அந்த கொழுப்பு, அந்த திமிரு, ஆண்டவர்கிட்ட காட்டுற அந்த திமிரு, அந்த விசுவாச திமிரு. ஓ, அவர் என் அப்பா, நான் அவர் பிள்ளை, அவர் தான் எனக்கு எல்லாம் கொடுத்தாரு, அவர் தானே என்னை தெரிந்தெடுத்தாரு, அவர் தானே இந்த ஊழியத்துக்கு அழைத்தாரு, பின்னையா கேயாசி அவர் அனுப்புறாரு. அவர் வரணும், அவர் வரணும், எனக்கு ஒரு ஆண் பிள்ளைய தரணும். ஹல்லேலூயா. அவ பேச்சை கேட்டு, அவ விசுவாசத்தை பார்த்து எலிசா வீட்டுக்கு வந்தான். 32ஆம் வசனம். எலிசா வீட்டுக்குள் வந்தபோது இதோ அந்த பிள்ளை அவன் கட்டிலின் மேல் செத்து கிடந்தாள். 33ஆம் வசனம் என் செய்தியின் தலைப்பு.
உள்ளே போய் தாங்கள் இருவருக்கும் பின்னாக அவன் கதவை பூட்டி கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்து. எல்லாரையும் வெளியில் போ சொன்னா எலிசா கதவை பூட்டினான். உங்கள்கிட்ட சொல்லவா, இந்த ஸ்திரீ ஏன் எலிசா வரணும்னு சொன்னா தெரியுமா? எலிசாவின் பூட்டப்பட்ட அறைக்குள் அவன் நிற்கிற முழங்கால் இந்த பெண்ணுக்கு நல்லா தெரியும். ஹல்லேலூயா. கேயாசியை பற்றியும் தெரியும், எலிசாவை பற்றியும் நல்லா தெரியும். ஹல்லேலூயா. இப்போ புரியுதா அவன் ஏன் எலிசாவை வர சொன்னா? எலிசா உள்ளே போன உடனே எல்லாரையும் வெளியில் போக சொல்லி கதவை பூட்டினார். இது பழைய ஏற்பாட்டில். இதை போலவே புதிய ஏற்பாட்டில் இயேசு செய்தார். ஹல்லேலூயா. இந்த ரகசியம் பெரியது. யார் கதவை பூட்டுறோமோ அல்லது யார் நம்மை உள்ளே அழைத்து கதவை பூட்டுகிறார்களோ அங்கே ஒரு சங்கார தூதன் கடந்து போகிறான். ஊழியக்காரன் உங்கள் வீட்டில் உபவாச ஜெபம் வைக்கணும்னு சொன்னால் அங்கே யாரோ ஒருவன் கடந்து போக போகிறான்னு அர்த்தம். ஹல்லேலூயா. ஒரு ஞாயிற்றுக்கிழமை பிரசங்கத்தில் ஊழியக்காரன் உனக்கே பேசுகிறான்னா அந்த வாரம் உன் வீட்டை கடந்து ஒரு சங்கார தூதன் போக போகிறான். அதனால கர்த்தர் பேசுகிறார். ஊழியக்காரன் பேசலை, கர்த்தர் பேசுகிறார். இந்த ரகசியம் அவளுக்கு தெரிஞ்சதுனால தான் எனக்கு கேயாசி வேணாம், எலிசா வரணும். ஏன்னா அவளுக்கு தெரியும், எலிசா வந்தால் கதவை பூட்டி உள்ளே போவான், வெளியில் வரும்போது என் பிள்ளைய உயிரோடு எடுத்துகிட்டு வருவான். ஹல்லேலூயா. கையை தட்டி தேவனை துதிங்க எல்லாரும். எழும்பி நில்லுங்க ஆண்டவருடைய சமூகத்தில். ஹல்லேலூயா. ஓ ரமண சந்தர பரமரமண திரியந்தரா. ஒரே ஒரு காரியத்தை ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, உங்களை தவிர எனக்கு அற்புதம் செய்ய யாராலும் முடியாது. இந்த காரியத்தை உங்களை தவிர யாராலும் செய்ய முடியாது. நீங்கள் முன்னின்று எனக்காக செய்யணும். எனக்கு கேயாசியெல்லாம் வேணாம் ஆண்டவரே, நீங்கள் வரணும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. கர்த்தாவே, பிள்ளைகளோடு நீர் பேசின கிருபைக்காய் ஸ்தோத்திரம். சமாதானத்தோட எங்களை அனுப்புகிறீங்கப்பா. புதிய மாதத்துக்குள்ளே நாங்கள் நுழைய இருக்கிறோம். இருந்து நடத்துங்க. எதெல்லாம் செட்டில் பண்ணணுமோ இந்த மாதத்தில் பிள்ளைகள் சார்பாக நீங்கள் நின்று செட்டில் பண்ணுங்கள். காரியத்தை நீங்கள் நடப்பீங்க ஆண்டவரே. எல்லாவற்றிலும் உங்கள் சமூகம் பிள்ளைகளுக்கு முன்பாக செல்லட்டும். தோல்விகளை கண்டு சலித்து விடாதபடி, வெற்றிகளிலே தளைத்து விடாதபடி உங்களை சார்ந்து கொள்ள இருதயத்தை தாரு ஆண்டவரே. எல்லாவற்றையும் சமசீரான எண்ணத்தோடு எடுத்துக்கொள்ள என் தேவன் எல்லாவற்றையும் நடத்துவார் என்ற நம்பிக்கையோடு விசுவாசத்தில் வளர பிள்ளைகளுக்கு உதவி செய்யுங்க, பலப்படுத்துங்க. கரம் கூட இருந்து நடத்தட்டும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே.